என்னோட நேம் லக்ஷ்மி பிரியா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபார் வேளச்சேரி கான்ஸ்டியூவன்சி, சென்னை டிஸ்ட்ரிக்ட். ஸோ வர சட்டமன்ற தேர்தலில் வந்து 100% வந்து வாக்குப்பதிவுங்கிறது தான் வந்து நம்மளுடைய எய்ம் இப்போது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரம் அவர் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவங்க சார்பாக வேரியஸ் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ அவுட் த கான்ஸ்டியூவன்சி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு வேளச்சேரி கான்ஸ்டியூவன்சி கீழே வர நம்ம இந்த பெசன்ட் நகர் பீச் ஏரியாவில் வந்து பாராசைலிங், செல்ஃபி பூத்ஸ் அண்ட் சிக்னேச்சர் கேம்பெயின் வந்து தொடங்கி வச்சு இதில் நம்ம ஓட்டர்ஸ், முக்கியமாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்கள வந்து நம்ம வேரியஸ் இதில் மூலமாக வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஓட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா மெஷர்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பூத்தில் வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டி, மினிமம் அஷ்யூர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாகவே வந்து என்ஷூர் பண்ணியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயசுக்கு மேலே இருக்கிற வயதானவர்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்லேயே வந்து ஓட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனையும் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ யாரோட ஹெல்ப்பு, ரொம்ப சிரமம் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து பூத் வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் வீட்லேயே போய் நம்ம வந்து அவங்கள வந்து ஓட் பண்ண வச்சு வாங்கிட்டு வர்றதுக்கான எல்லா மெஷர்ஸும் வந்து எடுத்திருக்கோம். ஸோ மை ஓட் மை ரைட்டுங்கிற கான்செப்டில் இந்த வாட்டி வி எய்ம் டு இன்க்ரீஸ் தி போலிங் டர்ன் அவுட். ஸோ ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ஓட்டும் வந்து இம்பார்ட்டன்ட்டுங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம நினச்சாதான் டுகெதர் வி கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா என்னோடது ஒரு ஓட்டு தானே, நான் ஓட்டு போடலைன்னா என்ன பெருசாக ஆகிட போகுதுன்னு ஒருத்தருமே நினச்சா வந்து அது நமக்கு இட் வில் பி அ வெரி சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட். ஸோ ஒருத்தருமே வந்து மை ஓட் இஸ் மை ரைட், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த நம்மளுடைய ரைட்டை ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை, இப்போ வந்து ஜென்ரலி பொதுமக்கள் நிறைய கூடுற இடத்துல வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் நிறைய கூடுற இடங்கள்ல வந்து நம்ம இப்போ டார்கெட் பண்ணுறோம். இனி ஸ்லோலி வீடு வீடாக சென்று கூட நம்ம விழிப்புணர்வு பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுப்போம். தமிழ்நாடு முழுவதும் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலுமே இந்த சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்ப உறுதியளிக்கக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துட்டு வராங்க. அதில் ஒரு பகுதியாக தான் சென்னையிலையுமே தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட வழிமுறைகளில் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் 100% வாக்களிக்க கூடியதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடவடிக்கையை எடுத்துட்டு வராங்க. இன்று சென்னை பெசன்ட் நகர்ல பொதுமக்களுக்கு செல்ஃபி ஸ்டாண்ட், சிக்னேச்சர் போர்டு, அதோடு சேர்த்து பாராசூட் மூலமாக சென்று இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது, வாக்களிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது, அதோடு முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 100% இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுவதுமே வாக்களிப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் பாராசூட்ல சென்று தேர்தலில் 100% வாக்களிக்கக்கூடியதை உறுதியளிக்க கூடிய வகையில நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியாக தான் நாமளும் இந்த பாராசூட்ல சென்று இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவத்தையும் 100% வாக்களிக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்கு முக்கியத்துவத்தையும் வெளிக்கொண்டு வர இருக்கிறோம்.